ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ் நியூ இயர் ஸ்பெஷல் பாயாசம் செஞ்சு காமிக்க போகிறேங்க. இந்த பாயாசத்தில் சிறுபருப்பு, ஜவ்வரிசி, தேங்காய் பால் விட்டு செய்ய போகிறேன். ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்களும் நாளைக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுக்கலாம். இப்போ நான் ஊற விட்டுட்டேன், இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மீடியம் சைஸ் தேங்காய், இந்த தேங்காவை உடைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நல்லா திக்காக பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பால் வரா மாதிரி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ 150 கிராம் அளவுக்கு சிறுபயிறு எடுத்திருக்கேன். இந்த சிறுபருப்பை நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப சிவந்து வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, வாசனை மட்டும் வந்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு வறுத்து தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரை வச்சுக்கலாம். குக்கரில் கழுவின சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஏற்கனவே கழுவி ஊற விட்டு எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். தண்ணி திட்டமாக அளவாக சேர்த்துக்கங்க, பொங்காத அளவுக்கு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி நிறைய சேர்த்துக்காதீங்க. தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா பொங்கிடும். அது மட்டும் இல்லாமல் பாயாசம் ரொம்ப தண்ணி ஆகிடும். கரெக்டாக 4 விசில் விட்டுக்கோங்க. இப்போ 4 விசில் வந்தாச்சு. நான் கீழே இறக்கி வச்சிடுறேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக கரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாகு பதம்லாம் வேண்டாம், ஜஸ்ட்டு நம்ம வெல்லத்தை சூடுபடுத்தி கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைஞ்சிடுச்சு. கீழே இறக்கி வச்சுட்டேன். ஏற்கனவே இறக்கி வச்ச சிறுபருப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், சூடாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. பாருங்கள், தண்ணி அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, சரியான பதத்தில் இருக்குது. இப்போ கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா மாவு மாதிரி குழன்னு ஆகிடும். இந்த பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம இன்னும் சில பொருட்களை சேர்க்க போகிறோம். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்குங்க, அப்போ தான் இனிப்பு சுவை தூக்கி தரும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிங்க. லைட்டாக மறுபடியும் பபிள்ஸ் வந்தோடனே கீழே இறக்கிடலாங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வரணும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போவே இதை இப்படியே நம்ம குடித்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக இது கூட தாளிப்பு தரணும். மெயினாக தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போ கீழே இறக்கி வச்சுக்கிங்க. ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கம்மியாகவே சேர்த்துக்கங்க, ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இது கூட திராட்சை சேர்த்துருக்கிறேன், முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் லைட்டாக செவந்து வந்த உடனே கீழே இறக்கி வச்சுக்கிங்க. இப்போ நான் வேக வச்ச ஜவ்வரிசி, சிறுபருப்பு, நம்ம ஆட் பண்ண வெல்லம், இது எல்லாத்தையும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தேங்காய் பால் எப்பவுமே கடைசியாக தான் சேர்க்கணும். பால் விட்டு கொதிக்கலாம் வைக்கக்கூடாது. கீழே இறக்கிட்டே நீங்கள் தேங்காய் பால் சேருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ ருசியான தேங்காய் பால் சேர்த்த சிறுபருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம வறுத்தெடுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் தேங்காவையும் வறுத்தெடுத்து சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பால் சேர்க்கறதுனால நான் தேங்காவை வறுத்து இதில் சேர்க்கலை. அவ்வளோதாங்க, நல்ல ருசியான தேங்காய் பால் சிறுபருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பாய்.